இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் ஈஸியாக சாப்டர் தான். 15 exercise technique for free weights and machine weights. Okay, free weights na barbell dumbbell எல்லாமே வந்துட்டு free weights வந்துரும். machine வந்து which all gym ல பார்க்குற exercise machines எல்லாமே வந்துட்டு machine training ல வந்துரும். ஸோ அதில் டெக்னிக் எப்படி இருக்கணும், grip எப்படி பிடிக்கணும், என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கு சேஃப்டி எப்படி பார்த்துக்கணும், அந்த மாதிரி ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் தான் அந்த சாப்டர்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஹேண்ட் கிரிப் வந்து ஆரம்பிக்கும். சரியா? கிரிப் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிரிப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோனேட்டட் கிரிப். ப்ரோனேட்டட்னா palms facing down or பின்னாடி. ஓகே, இதான் ப்ரோனேட்டட் கிரிப். டெட் லிஃப்ட் ரெண்டு கையும் சேர்ந்து வச்சுன்னா அது வந்து ப்ரோனேட்டட் கிரிப். ரிவர்ஸ் கர்ல்ஸ் இப்படி பண்ணனா இது ப்ரோனேட்டட் கிரிப். பைசெப்ஸ் கர்ல் பண்ணனா அது சூப்பினேட்டட் கிரிப். ஓகேயா? பெஞ்ச் பிரஸ்ல படுத்துட்டு பண்றோம்னா இது ப்ரோனேட்டட் தான். நீங்க இங்க இருந்து நீங்க பார்க்கும்போது உங்க நக்கிள்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அது ப்ரோனேட்டட், பாம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அது சூப்பினேட்டட். ஓகே, இங்க இருந்து பார்த்தா பாம் தெரியுது. ஓகே, ஸோ ப்ரோனேட்டட் கிரிப் வந்து palms down and it is also called overhand grip. Okay, அதே மாதிரி supinated வந்து palms up or underhand grip இன்னொரு பேர். ஓகே, அதே மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவுல நியூட்ரல் grip ஒன்று இருக்கு. நியூட்ரல் grip வந்து சில பார்பிள் இப்படி வரும், palms facing each other வந்து நியூட்ரல் grip. இந்த மாதிரி சில ஹேமர் பைசெப்ஸ் கர்ல் ஒரு மெஷின் இருக்கும். ட்ராப்பார் கூட இந்த சைடில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் வந்துட்டு நியூட்ரல் கிரிப். அதே டம்பிளில் ஹேமர் கர்ல் வந்துட்டு நியூட்ரல் கிரிப்பு. இது வந்துட்டு பைசெப்ஸ் கர்ல், ரெகுலர் பைசெப்ஸ் கர்ல் வந்து சூப்பர்நேட்டட் கிரிப்பு. ரிவர்ஸ் கர்ல் பண்ணோன்னா அது ப்ரோனேட்டட் கிரிப். அதே புஷ் டவுன் பண்ணாலும் அது ப்ரோனேட்டட் கிரிப், ட்ரைசெப்ஸ் புஷ் டவுன். அதே மாதிரி ஒன்றில் வந்து டெட் லிஃப்ட் யூஸ் பண்ணுறது ஆல்டர்னேட் கிரிப். ஆல்டர்னேட் கிரிப் வந்து ஒன்று palm facing down, இன்னொன்று palm facing up. அது வந்து ஆல்டர்னேட் கிரிப். இது போக வந்துட்டு ஹூக் கிரிப்னு ஒன்று இருக்கு. ஹூக் கிரிப் எப்படின்னா அது வந்து ஆல்டர்னேட் கிரிப். ஆல்டர்னேட் வந்து ரெண்டு கையும் மாறி மாறி இருக்கும். ஹூக் கிரிப் வந்து பவர் லிஃப்டிங் யூஸ் பண்ணுறது. ஸோ பார்பல் இப்படி இருக்குன்னா மற்ற எல்லாமே நான் வந்து இப்படி பிடிப்போம், தம் வெளியே இருக்கும். ஹூக் கிரிப்ல தம் உள்ள, between the index finger and middle finger நடுவுல பாரோட சேர்த்து பார்பலோட ஒட்டி இருக்கும். இது வந்துட்டு ஹூக் கிரிப். கிளீன் ஸ்னாட்ச்க்கு இந்த கிரிப் தான் யூஸ் பண்ணுவாங்க. பார் ஸ்லிப் ஆகுது. it is the safest position for the rest. ஆனா ரொம்ப கஷ்டம் அது. ஆமா, ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் நார்மலாக வந்து கிளீனர் ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் கிரிக்கெட்டர்ஸ்க்கு, டென்னிஸ் பிளேஸ்க்கு கொடுத்தனா நீங்கள் நார்மல் கிரிப்லேயே கற்றுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து 60-70 kg மேலே போக மாட்டாங்க மோஸ்ட்டாக. ஆனால் வெயிட் லிஃப்டிங் நீங்கள் போயிட்டாலே இந்த கிரிப் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. ஹூக் கிரிப் தான் வெயிட். இதில் வந்து நீங்கள் சும்மா டெட் லிஃப்ட் பண்ணாலே வரைக்கும் கை இந்த எவ்வளோ வந்துட்டு எரிய ஆரம்பிச்சிடும். இதுலேயே ஒரு தனியாக வேல்யூஷன் சார். ஓகே, அது பேர் வந்துட்டு ஹூக் கிரிப். Okay, it is similar to a pronated grip except that thumb is positioned under the index and middle finger. Thumb வந்து இண்டெக்ஸ்க்கும் மிடில் ஃபிங்கருக்கும் நடுவில் மாறி இருக்கும். அதான் வந்து ஹூக் கிரிப். அதே மாதிரி க்ளோஸ் கிரிப் அண்ட் ஓப்பன் கிரிப் இருக்கும். க்ளோஸ் வந்து என்னன்னா thumb is wrapped around the bar and is called a close grip. இது வந்து க்ளோஸ் கிரிப். thumb வந்துட்டு பார் இந்த பக்கம் வந்துச்சுன்னா அது ஓப்பன் கிரிப். இதுதான் க்ளோஸ், இதுதான் சேஃபஸ்ட் கிரிப்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓப்பன் கிரிப். சில பேர் வந்துட்டு பார்பல் பெஞ்ச் பிரஸ் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் கன்சிடர்ட் சேஃப். ஆனால் பீப்புள் ஃபீல் இட் பெட்டர் இந்த கிரிப்லாம் சில பேர் சொல்லுவாங்க. தேர் கம்ஃபர்டபுள் பாடி பில்டர் ஸ்பெஷலி அவங்க இந்த கிரிப்ல நிறையா இந்த இடத்துல வச்சுட்டே பண்ணுவாங்க.
இந்த இடத்துல பார்பிள் வச்சுட்டு they will be doing bench press. False grip தான், அது இன்னொரு பேர் வந்து false grip. Open grip or false grip. இது வந்து closed grip. இது hook grip. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம க்ளோஸ் grip தான். pronated close grip, supinated close grip, neutral close grip, alternate close grip தான் யூஸ் பண்ணுவோம். hook gripனு வரும்போது தான் வந்துட்டு it will be inside and still it is closed. ஓப்பன் வரும்போது பார்க்கு இந்த பக்கம் உங்க இண்டெக்ஸ் ஃபிங்கரோட சேர்ந்து இருந்துச்சுன்னா it is an open grip. ஓகே, அதே மாதிரி grip வித்துக்கு ஏற்ற மாதிரி there are changes. நார்மலாக எல்லா எக்ஸசைஸுமே வந்துட்டு ஜென்ரல் கைட்லைன் வந்து ஷோல்டர் வித் அப்பார்ட்னு சொல்லுவாங்க. ஷோல்டர் டு ஷோல்டர், அது எக்ஸாக்டாக ஒரு மெஷர்மெண்ட் இல்லை. சில பேர் வந்து அக்ரோமியம் டு அக்ரோமியம், ப்ராப்பர் போன் இல்லை, அது பேர் அக்ரோமியம். அக்ரோமியம் டிஸ்டன்ஸ் வச்சுப்பாங்க, இல்லைன்னா இந்த எண்டுக்கு இந்த எண்டு. ஸோ ஷோல்டர் வித் அப்பார்ட் தான் மோஸ்ட் ஆஃப் எக்ஸசைசஸ் பண்ணுவாங்க. அது வந்து கிரிப் டிஸ்டன்ஸ், ஒரு கைக்கும் இன்னொரு கைக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸு. அதே மாதிரி இன்னும் ரெண்டு கிரிப்புக்கு வந்து க்ளீன் கிரிப், இன்னொன்று ஸ்னாச் கிரிப். க்ளீன் கிரிப் வந்து ஸ்லைட்லி வைடர் தேன் ஷோல்டர் வித். ஸ்னாச் கிரிப் வந்து இன்னும் வைடா, வெரி வைடா. ஆமாம், க்ளீன் அண்ட் ஜர்க் ஒன்று, ஸ்னாச் ஒன்று. ஸ்னாச் தான் வைடஸ்ட். க்ளீன் வந்து grip, snatch gripனு சொல்றது டிஸ்டன்ஸ். grip ஆக்சுவலா இது வந்துட்டு இப்போ நம்ம பார்க்குறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஹேண்ட்ஸ் தான் வந்துட்டு gripனு சொல்றோம். ஆனால் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ற grip வந்து hook grip தான். we use hook grip for clean and snatch. ஆனால் அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஹேண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து clean grip இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் யூ கேன் கால் திஸ் clean grip with snatch grip with. Okay, I understood. Okay. ஆனால் ஆக்சுவல் கிரிப்னு பார்த்தோன்னா in your hand it will be a hook grip for clean and snatch, but again only for weightlifters. நம்ம பார்க்குற athletes-க்கு அவங்க பண்ணுற 60 to 80 kgs வந்துட்டு நார்மல் க்ளோஸ் கிரிப்பே போதும். ஏன்னா அவங்க இது ட்ரெயின் பண்ணுறதுல நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. அவங்க இருக்கிறதே ஒரு 4 வாரம் 8 வாரம் கொடுப்பாங்க. அது நீங்கள் இப்படி பண்ணனா இவங்க 10 கிலோ தான் பண்ணுவாங்க, ஏன்னா வலிக்கும். அதே நீங்கள் ஓப்பன் கிரிப் வச்சுட்டு, சாரி க்ளோஸ் கிரிப்பில் தமிழ் வெளியே வச்சிட்டோம்னா உடனே ஒரு 30-40 kgs ஈஸியாக அவங்களை வந்து ப்ரோக்ரஸ் பண்ணிடலாம். 30 to 60, 70 கூட வரைக்கும் ஈஸியாகவே ப்ரோக்ரஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்னாட்ச் இப்போ க்ளீன் கிரிப் பார்த்தோம்னா ஸ்லைட்லி வைடர் தேன் ஷோல்டர் வித். ஷோல்டர் வித் நம்ம பைசெப்ஸ் இந்த கிரிப் பண்ணோம்னா இதான் ஷோல்டர் கிரிப் வச்சுக்கோங்க டிஸ்டன்ஸு. ஸ்னாச் கிரிப் வந்து அதே இங்கேருந்து கொஞ்சம் வெளியே இருக்கும், ஸ்லைட்லி வைடர் தேன் ஷோல்டர் வித் அப்பார்ட். ஐ மீன் க்ளீன் கிரிப்புக்கு. ஸ்னாச்சுக்கு பார்த்தோன்னா இட் இஸ் வெரி வைட். அதில் பார்த்தோன்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃபிஸ்ட் டு எல்போ. ஸோ இந்த ஃபிஸ்ட்லேருந்து இந்த எல்போ, இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸில் பார் இருக்கும். அது ஒரு மெத்தடு. இன்னொன்று எல்போ டு எல்போ. இந்த எல்போலேருந்து இந்த எல்போ மெஷர் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸில் ஸ்னாட்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து இன்னொரு. பட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நார்மலாக வந்துட்டு clean snatchலாம் வந்துட்டு they will use hip joint as the reference. சரியா, ஃபர்ஸ்ட் பார் இங்கே வைப்பாங்க. அப்போ வந்து ஒரு லெவலில் போய் பிடிப்பாங்க. ஸோ பார் எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க. ரொம்ப கீழே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வைடாக போவாங்க. ஸோ இந்த இடத்துல இடிக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ ஸ்னாட்ச் பார்த்தோன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படியே வந்து இந்த இடத்துல இடிப்போம். இடிச்சு அப்படி பார் மேலே போகும். ஸோ அது இடிக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இடிச்சு கீப் மூவிங் த ஹேண்ட் பொசிஷன். இது சும்மா ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்காக போட்டுருக்காங்க, பட் யாருமே இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. they will keep moving the hands out so that the point of contact எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு ரீச் ஆகணும். depending on the arm length and joint proportions மாறும். குட்டியான ஆர்ம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சீக்கிரமாகவே வந்துடும். நல்லா லென்த்தி ஆர்ம் இருக்கிறவங்கன்னா ரொம்ப வைட், அந்த பாரோட எண்டுக்கு போனால் தான் அவங்களுக்கு அந்த தேவையான பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டே வரும். ஓகே, பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில்
ஃபிஸ்ட் டு ஆப்போசிட் எல்போ ஒரு மெத்தடு, எல்போ டு எல்போ இன்னொரு மெத்தடு. ஓகே, ஸோ grip width வந்துட்டு 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று நார்மல், அதான் நார்மல்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஷோல்டர் வித் பாட்டு, அதோட நேரோவாக ஒன்று, இன்னொன்று வந்து அதோட வைட். நார்மல் ஒரு காமன் தான் இருக்கும், காமன், நேரோ, வைட். ஓகே, ஸோ grip பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா பாடி பொசிஷன் பிஃபோர் ஸ்டார்டிங் எக்ஸசைஸ். ஸோ ஷோல்டர் எங்கே இருக்கணும், கை எங்கே இருக்கணும், கால் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும், ஸோ தட் சேஃப் அண்ட் ஸ்டேபிள் பொசிஷன். இப்படி வச்சுட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் இப்படி வச்சுருக்கிறதுக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். இப்படி வந்தோன்னா அது தேவையில்லாத ஒரு எக்ஸஸ் பேசப் சப்போர்ட் மாதிரி ஆகிடும். தட் இஸ் அ ஸ்வீட் ஸ்பாட். ஸோ கிட்டத்தட்ட ஷோல்டர் வித் கிட்ட இருக்கும் மோஸ்ட்டாக சில எக்ஸசைஸ்க்கு. ஸோ ஸ்டேபிள் பொசிஷன் enables the athlete to maintain proper body alignment during an exercise, which in turn places an appropriate stress on muscles. So ஓரளவுக்கு ஈவனாக அப்ராப்ரியேட்டாக மசிலில் ஜாயின்ட்ஸ்லையும் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேபிள் ஜாயிண்ட் அண்ட் லிம் பொசிஷனில் போய் நிறுத்தணும். பட் அகெயின் எல்லாத்துக்குமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஷோல்டர் வித் அப்பார்ட் தான் சொல்லியிருப்பாங்க. பட் தட் இஸ் நாட் ஆல்வேஸ் த கேஸ். இப்போ உமனுக்குலாம் வந்துட்டு ஹிப் இங்கே இருக்கும், சரியா, நார்மலாகவே ஹிப் இங்கே இருக்கும். ஸோ அவங்களுக்கு அவங்கள வந்து இப்போ அவங்கள வந்து இங்கேருந்து ஷோல்டர் இருக்குன்னு போனால் சொன்னாங்க வச்சுக்கோங்களேன், இப்போ இன்னும் கொஞ்சம் வைட் ஆகிடும். ஸோ அப்போ பைசெப் பண்ணோம்னா இங்கேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேர். இப்படி பைசெப் பண்ணுறது தட் இஸ் நாட் ஐடியல் அட் ஆல். ஸோ அவங்களுக்கு என்னன்னா சம்டைம்ஸ் வந்து கால் ஒட்டி கூட வைக்க சொல்லலாம். கால் ஒட்டி வச்சு கூட வீக்கெண்ட் ஏற்றது. ஏன்னா அவ்வளோ பேஸ் ஆஃப் சப்போர்ட்டில் உள்ள அளவுக்குலாம் ஆகாது அவங்களுக்கு. ஸோ கிட்ட வந்துட்டுன்னா டம்பிள்ஸ் வில் பி க்ளோசர். ஸோ இன்ஃபேக்ட் டம்பிள் ஒரு ஃபிட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கை இன்னும் வெளியே கூட போகும். நல்ல பெரிய திக்கான சைட் டம்பிள் இருந்துச்சுன்னா கை வெளியே போயிட்டே இருக்கும். காலை நம்ம இன்னும் வச்சுட்டோம்னா இன்னும் வெளியே போயிடும். ஸோ அப்படி பண்ணும்போது தி எஃபெக்ட் ஆன் பைசெப்ஸ் இஸ் ஸ்லைட்லி லெசர் அண்ட் அப்டக்டர்ஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பொசிஷன் போனதுனால ஷோல்டர் அப்டக்டர்ஸ் வில் பி கான்ஸ்டன்ட்லி ஆக்டிவ். நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லலை, ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷோல்டர் வித் அப்பார்ட் அது என்ன கேள்வி கேட்டாலும் அது அப்படியே யூ கேன் ரைட் இட் டவுன். பட் வென் யூ கமிங் இன் டு ப்ராக்டிக்கலாக நீங்கள் கிளைண்ட்ஸ் பார்க்கும்போது இதெல்லாம் சின்ன சின்ன திங்ஸ் விச் வில் கம் இன் டு ப்ளே. இப்போ சீட்டட் பெஞ்ச் ப்ரெஸ் சீட்டட் பைசெப்ஸ் க்ரில் பண்ணுறீங்கன்னா இப்படி பண்ணுறீங்க, கை இங்கே இருக்கும், கால் இங்கே இருந்துச்சுன்னா இப்படி தான் தூக்கணும், நம்மளும் இங்கே இடிக்கும். அதே காலை நல்லா ஒட்டி வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக பைசெப்ஸ் நல்லா ஃபீல் பண்ணி ஹெவியராகவும் லிஃப்ட் பண்ண முடியும். கால் வைட் ஆக ஷோல்டர் இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஓகே, எக்ஸசைசஸ் பெர்ஃபார்ம் டியூரிங் ஸ்டாண்டிங் அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் சீட்டட் அண்ட் லைனுக்கு இன்னும் சில ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதாக இருக்குது. ஸோ ஸ்டாண்டிங்கில் என்ன பண்ணுறாங்க, என்ன நார்மலாக கேட்குறாங்கன்னா பாடி பொசிஷன் ஸ்லைட்லி வைடர் than hip width apart. ஓகே, ஹிப் இங்கே இருக்குது, ஷோல்டர் வித் ஆர் ஹிப் வித் ரெண்டுமே சொல்லுவாங்க. ஹிப் வித் அப்பார்ட் ஸ்லைட்லி வைடர் than hip width apart சொல்கிறாங்க. with the heels and ball of the feet in contact. ஹீலும் ball of the feet வந்து இதுதான் ball of the feet, சரியா? ஸோ இந்த காஃப் ரைஸ் டாப்பில் போய் நிற்கிறீங்களா, அதுதான் வந்து பால் ஆஃப் த ஃபீட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்ப்ரிண்டிங்க்கெலாம் நிறையா இது வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்ப்ரிண்டிங் ஃபேக்டர் வரும்போது, ஸ்ப்ரிண்டிங் பிளைமெட்ரிக்ஸ் வரும்போது. ஸோ இங்கே வந்து பால் ஆஃப் த ஃபீட்டும் ஹீலும் இட் ஷுட் பி இன் கான்டாக்ட் வித் த ஃப்ளோர். அப்போ வந்து இது என்ன ஸ்டேபிள் பொசிஷன் அப்படின்னா. இது வந்து எக்ஸசைஸ் பெர்ஃபார்ம் ஸ்டாண்டிங். எக்ஸசைஸ் பெர்ஃபார்ம் சீட்டடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் வச்சுருக்காங்க, 5 பாயிண்ட் ரூல். இதை வச்சுக்கே ஒரு 2-3 கொஸ்டின் வரும். 5 பாயிண்ட் ரூல் என்னன்னா இதுதான் அந்த 5 பாயிண்ட். இப்போ சீட்டட் பெஞ்சில் இருந்தாலும் சரி, ஃப்ளாட்டாக பெஞ்சில் படுத்தாலும் சரி, ஹெட்டு ஃபர்மாக பெஞ்சில் இருக்கணும், ஷோல்டர் அண்ட் அப்பர் பேக் ஃபர்மாக பெஞ்சில் இருக்கணும், பட்டு பெஞ்சில் ஃபர்மாக இருக்கணும், ரைட் ஃபுட் ஃபர்மாக வந்துக்கிறோம், லெஃப்ட் ஃபுட் ஃபர்மாக வந்துக்கிறோம். ஓகே, இது பேர் 5 பாயிண்ட் கான்டாக்ட் ஃபார் சீட்டட் அண்ட் லைங் எக்ஸசைசஸ் பெஞ்சில். ஓகே, இதை வச்சு கன்ஃபார்ம் எக்ஸாம்ஸ் வரும், ஈஸியாக குழப்புவாங்க.
என்னன்னு போடுறோம்னா ஹெட், லெஃப்ட் ஷோல்டர், ரைட் ஷோல்டர் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலா லெஃப்ட் ஃபுட் அண்ட் ரைட் ஃபுட் மட்டும்தான். அது மாதிரி பட்டுக்கு பதிலாக லோவர் பேக்னு போடுவாங்க. சரி, ஸோ இந்த 5 பாயிண்ட் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் அகேன் இது வந்து ஸ்டெபிலிட்டியாக சொல்கிறாங்க. பட் there are many other ways. இப்போ பெஞ்ச் ப்ரெஸ்லாம் பார்த்தோன்னா இன்டர்நேஷனல் லெவல் பெஞ்ச் ப்ரெஸ்லாம் பண்ணால் கால் தூக்கிட்டு தான் இருப்பாங்க. சில பேர் ஃப்ளாட்டாக வைக்க மாட்டாங்க. ஆர்ச், பேக் ஆர்ச் ஃபுல்லாக மேலே பெஞ்சிலேருந்து மேலே தூக்கிடுவாங்க. சரியா? பட்டு ஃபுல்லாலாம் ஆமாம், பவர் லிஃப்டிங் அது ஏகப்பட்ட அசோசியேஷன்ஸ் இருக்குது. ஒரு சில அசோசியேஷன்ஸில் ரூல்ஸே இருக்கும். நீங்கள் வந்து இப்போ மேலே தூக்கலாம், தூக்கக்கூடாதுன்னு. கால் ஃப்ளாட்டாக தான் கீழே தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் டோ தூக்கலாம். நிறைய பேர் வந்து டோ தூக்கிட்டே வந்துட்டு லோ பேக் ஆர்ச் வந்துட்டு இப்போ லைட்டாக தான் க்ளூட்டு டச் ஆகும். இவங்க வந்து ஃபர்மாக க்ளூட் வந்து பெஞ்சில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சிலது. இது வந்துட்டு காம்படிஷன் ஸ்பெசிஃபிக்காக. ஆனால் அது வந்துட்டு ஹைப்பர்ட்ரோஃபி, பாடி பில்டிங் ஸ்பெசிஃபிக்காக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பாடி பில்டிங்ஸ் இது பண்ண மாட்டாங்க. இந்த சென்ஸ் ஹெட்டு வந்து ஹெவி 1 RM பெஞ்ச் போகும்போது தலை வெளியே வந்துடும். சரியா? சில பேர் வந்துட்டு அப்படி பண்ணுவாங்க. சில பேர் தலையை வந்து பெஞ்சில் டிரைவ் பண்ணுவாங்க. ஃபுல் டிரைவ் தலை பெஞ்சில் புஷ் பண்ணி அப்படியே புஷ் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு தலை அப்படியே கீழே போக போக தலை முன்னாடி வரும் பெஞ்சில். இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரெக்கமெண்டேஷன். ஐ எம் கிவிங் யூ அதர் கான்டெக்ட்ஸ் வேர் திஸ் மே நாட் அப்ளை. ஓகே. ஸோ அதே மாதிரி பாடி பில்டிங் ஸ்டைல், ஓல்டு ஸ்டைல் பாடி பில்டர்ஸ்லாம் பார்த்தோன்னா காலை பெஞ்ச் மேலே தான் இருப்பாங்க. இன்னும் சில பேர் பெஞ்சில் தூக்கிடுவாங்க, காலை ஏர்லேயே வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அப்படி பண்ணனா மசில் நல்லா ஃபீல் ஆகுதுன்னுவாங்க. நத்திங் இஸ் ராங், கான்டெக்ட் மேட்டர்ஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 5 பாயிண்ட். ஓகே. ஓகே, ஸோ ஸ்டெபிலிட்டி பார்த்தாச்சு. இப்போ ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அண்ட் ஸ்பீடு. ஸோ ஃபஸ்ட்டு வித்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாடி பொசிஷன் எப்படி இருக்கணும் ஃபார் எக்ஸசைஸ்னு பார்த்தோம். இப்போ ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அண்ட் ஸ்பீடு. ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்துட்டு நார்மலாக ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பண்ணணும், ஸ்லோ அண்ட் கண்ட்ரோல்டாக பண்ணணும். தட் இஸ் த ஜென்ரல் கைட்லைன் ஃபார் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங். ஆனால் அகேன் பவர் எக்ஸசைசஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம்னா பண்ணணும். ஸோ ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் மேக்ஸிமை பண்ணணும். ஸோ தட் ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரெப்ஸ் யூனிட் ஸ்லோ கண்ட்ரோல் டு மேக் இட் ஈஸியர் டு அச்சீவ் அ கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ஸ்லோ அண்ட் கண்ட்ரோல்டாக பண்ணணும். And power exercises should be done fast and while maintaining control and form. So இதுவும் பார்த்தாச்சு, ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அண்ட் ஸ்பீடும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ரீதிங் கன்சிடரேஷன்ஸ் பார்த்தோன்னா எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல ஸ்டிக்கிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ பைசெப்ஸ் பார்த்தோன்னா இங்கேருந்து ஹெவி வெயிட் போகும்போது இந்த இடத்துல ஒரு இடத்துல கஷ்டமாக இருக்கும். அதை தாண்டி போயிட்டுனா ஈஸியாகிடும். அது கரெக்டாக அந்த கஷ்டமான இடம் பேர் தான் வந்து ஸ்டிக்கிங் பாயிண்ட். நார்மல் கைட்லைன்ஸ் வந்து என்னன்னா, அந்த ஸ்டிக்கிங் பாயிண்ட் வரும்போது யூ ப்ரீத் அவுட். அந்த ஸ்டிக்கிங் பாயிண்ட் தாண்டி போகும்போது யூ ப்ரீத் அவுட் அண்ட் நார்மல் வந்துடும். ரெஸ்ட் ஆஃப் த டைம் யூ ப்ரீத் இன். ஓகே. ஸ்டிக்கிங் அதே மாதிரி ஸ்குவாட்ஸில் கூட கீழே போகும்போது நார்மலாக ப்ரீத் பண்ணி போயிடலாம். இந்த இடத்துல ஒரு இடத்துல போய் நிற்கும். தட் இஸ் த ஸ்டிக்கிங் பாயிண்ட். மோஸ்ட் ஸ்ட்ரெனியஸ் டிஃபிகல்ட்டான பொசிஷன் ஆஃப் த ரெப்பிடேஷன் வந்து ஸ்டிக்கிங் பாயிண்ட். அந்த இடத்துல யூ ப்ரீத் அவுட். அது வந்து நார்மலாக அந்த ஸ்டிக்கிங் பாயிண்ட் எங்கே வரும்னா, ஈசென்ட்ரிக் முடிஞ்சு கான்சென்ட்ரிக் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல எங்கேயாவது வரும். ஸோ இந்த ஈசென்ட்ரிக் முடிஞ்சிருச்சு, கான்சென்ட்ரிக் ஸ்டார்ட் ஆகும் போது அந்த இடத்துல ஸ்டிக்கிங் பாயிண்ட் எங்கேயாவது வரும். அதே மாதிரி இங்கே ஈசென்ட்ரிக் முடிஞ்சிருச்சு, கான்சென்ட்ரிக் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் இந்த இடத்துல எங்கேயோ ஸ்டிக்கிங் பாயிண்ட் வரும். ஓகே. ஸ்டிக்கிங் பாயிண்ட் இஸ் த மோஸ்ட் ஸ்ட்ரெனியஸ் மூமெண்ட் of a repetition and it occurs soon after transition from eccentric to concentric. Eccentric ல இருந்து concentric மாறுற இடத்துல sticking point, the most difficult phase. Okay. For most exercises, instruct athletes to exhale through the sticking point. Breathe out. Exhale வந்து breathe out. Breathe out at the sticking point. இங்க இருந்து இங்க போகும்போது exhale. கீழ இருந்து மேல போகும்போது exhale or breathe out. And rest of the phases வந்து you breathe in. Inhale. Okay. இதுல breathing வந்து இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்கு, Valsalva maneuver. Valsalva maneuver வந்து it is used for heavy lifts மட்டுமே. ஒரு ஹெவியா ஒரு வெயிட் புஷ் பண்றோம், அந்த நேரத்துல வந்துட்டு
you will have to close the glottis. ஆனா breathe out. Glottis நீங்க வந்து windpipe பக்கத்துல glottis ஒன்று இருக்கும். You should forcefully breathe out using a closed glottis. அது பண்ணும்போது உங்களுக்கு ஓவரால் rib cage, vertebra எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும். மூச்சு breathe in, கீழே போகிறோம். breathe out வந்து பண்ணுறோம். ஆனால் உள்ள இந்த இடத்துல ஒரு இடம் ஏதோ ஒன்று உங்களுக்கு க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இது வந்து நம்ம காமிக்க முடியாது. ஏர் ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல, ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் யூ வில் ஃபீல் தட் இந்த இடத்துல ஏதோ ஒன்று டிஸ்க்ளோஸ்ட். அந்த ஒரு ஓவரால் ஒரு ரிஜிடிட்டி இருக்கும், அப்பர் பேக் ஸ்பீச்சாக இருக்கும். பட் ப்ரீத் அவுட் பண்ணும்போது திஸ் வில் பி க்ளோஸ்ட், பட் ஃபோர்ஸ்டாக ப்ரீத் அவுட் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் வெல் ட்ரெயின்ட் அத்லீட்ஸ் இது மட்டும்தான் வந்து காட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிகினர்ஸ்க்கு வந்து அதை யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அவங்களுக்கு ப்ரீதிங் பேட்டர்னே வராது. வில் அசிஸ்ட் இன் மெயின்டைனிங் ப்ராப்பர் வெர்டிபிரல் அலைன்மெண்ட் அண்ட் சப்போர்ட். Involves expiring against a closed glottis. So glottis is closed பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம will try to breathe out with when combined with contracting the abdomen and rib cage. So abdomen rib cage எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு closed epiglottisல என்ன ஆகும்னா it creates ஒரு கம்பார்ட்மெண்ட். இங்க வந்து இங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி அப்பர் டார்சல்ல ஃபுல்லா வந்துட்டு ஏர் இருக்கும். பிரீதிங் பண்றோம் சொன்னா ஏர் வந்து இங்கே தான் அதிகமாக இருக்கு. அதே நேரத்தில் இங்கே வந்துட்டு ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ தட் இஸ் கிரியேட்ஸ் ரிஜிட் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் இன் த லோவர் டார்சோ, ஏர் இன் த அப்பர் டார்சோ. இங்கே இருக்க ஏர் புஷ் பண்ணோம்னா இங்கே ஏர் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு லிஃப்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்புறம் உள்ள இழுத்து இங்கே மட்டும் தான் ஏர் இருக்கு, இங்கே ஏர் இல்லை, இங்கே ஃப்ளூயிட் மட்டும் இருக்கு. ரிஜிட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இன் தி அப்பர் லோவர் டார்சோ அண்ட் ஏர் இன் தி அப்பர் டார்சோ. இந்த பொசிஷன் என்னன்னா இட் இஸ் a வால்சால்வா மேனுவர்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவோம்னா ஃபுல் டார்சோக்கு ஒரு ரிஜிட்டா ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துரும். ஓகேவா? அதே மாதிரி வெர்டிபிரல் காலம்ஸ்க்கும் சப்போர்ட் கொடுத்துரும். அதே மாதிரி கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸஸ் அந்த டிஸ்க் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸஸ் வந்து குறைச்சிரும். ஓகேவா? அதே மாதிரி லோ பேக் வந்து ஒரு லார்டாட்டிக், இங்கே வந்து லார்டோசிஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ச் இருக்குது லார்டோசிஸ், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வால்சால்வா மேனுவர் ஹெல்ப் பண்ணும். லார்டாட்டிக் வந்து இன்னொரு பேர் வந்து நியூட்ரல் ஸ்பைன். பட் தெர் இஸ் டெக்னிக்கலி நோ நியூட்ரல். நியூட்ரல்னு நம்ம வந்து டிஃபைனே பண்ண முடியாது, ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒன்று நார்மலாக இருக்கும். பட் அந்த அந்த ஓல்டர் சயின்ஸ் வந்து இன்னும் போகல. பட் ஸ்டில் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஜெனரல் சயின்ஸ். அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நியூட்ரல் ஸ்பைன் அந்த ஆர்ச் என்னன்னு சொன்னால் they will understand better. The increase in intra-abdominal pressure may cause side effects. So in the full setup, breathe in பண்ணுறோம், ஏர் இங்கே இருக்குது, rib cage, abdomen எல்லாத்தையும் வந்து கான்ட்ராக்ட் பண்ணுறோம், அப்பர் பேக் ஸ்குவீஸ் பண்ணுறோம், ஸோ ஹோல்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஓவரால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் ஃபுல் பாடியில், ஃபுல் அப்பர் பாடியில். அது பார்த்தோன்னா ஓவரால் இன்ட்ரா-அப்டாமினல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் அந்த ப்ரெஷர் வந்து ஹெவி வெயிட்ஸில் பண்ணும்போது சில பேருக்கு டிசீனஸ்ஸு மயக்கம்லாம் வரும். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும். சம்டைம்ஸ் மயக்கம் வரும், பிளாக் அவுட் கூட ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஹோல்ட் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுறது வந்து 1 to 2 seconds தான் மேக்ஸிமம் நம்ம பண்ணுவோம். ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு ஹெவி வெயிட் வச்சு லிஃப்ட் பண்ணிட்டு மேலே வந்துட்டுலாம் இருக்க மாட்டோம். சரியா? பிபி கேன் பி ரேஸ்ட் அப் டு 3 times நார்மல் லெவல்ஸ். நார்மலோட 3 மடங்கு அதிகமாக பிபி இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு அந்த 1 to 2 seconds. ஓகே, நியூட்ரல் ஸ்பைன் வந்து இப்போ லம்பர் லார்டோசிஸ் இருக்குல்ல, லார்டோசிஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக ஆர்ச் ஆகிறது தான் வந்து லார்டோசிஸ். இந்த மாதிரி ஆர்ச் ஆச்சுன்னா அது வந்து லார்டோசிஸ் சொல்லுவாங்க. நியூட்ரல் வந்து கொஞ்சம் சொன்ன மாதிரி பிட்வீன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நியூட்ரலுக்கு சில பேர் வந்துட்டு டிகிரிஸ் வச்சு கூட சொல்லியிருக்காங்க. ஹிப் வந்து இங்கே இருக்கணும், ஸ்பைன் வந்து இந்த ஆங்கிள் இருந்துச்சுன்னா அது நியூட்ரல் அப்படின்வாங்க. பட் அந்த மாதிரி கொஞ்சம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஸ்பைனுமே வேறு, யாருக்குமே நியூட்ரல்னு ஒன்று வி கேனாட் டிஃபைன். பட் ரஃபாக வந்துட்டு லோ பேக் ஆர்ச்சுங்க இந்த எக்ஸ்ட்ரீம் இங்கே இருக்குது, அதோட ஆப்போசிட் வந்து பொஸ்டீரியர் இருக்குது. அது ரெண்டுக்கும் நடுவில் நியூட்ரல் இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட்
ஸ்ட்ரெயின் பேக்னு சொல்றதை விட பழைய ஏஸ் புக்கில் இருக்கும். ஸோ ஹிப் இருக்குன்னா ஹிப் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் இது ஃபுல்லாக தண்ணி இருக்குன்னா இந்த பக்கம் பக்கெட் எடுத்துட்டுனா தண்ணி இந்த பக்கம் கொட்டும், இந்த பக்கம் பண்ணால் தண்ணி பின்னாடி கொட்டும். ஸோ இங்கே இருக்கு தண்ணி முன்னாடி கொட்டுறேன், இங்கேருந்து இப்படி மூவ் ஆகுது. ஸோ அது வந்து ஆன்டீரியர் பெல்விக். இப்போ இங்கே ஆன்டீரியராக இருக்கிறது கீழே போகுது, ஆன்டீரியர் பெல்விக் இப்படி இருக்கு. அப்படியே தண்ணி வந்து பின்னாடி கொட்டுறதுன்னா பாட்டில் இப்படி திருப்புறேன், பக்கெட்டை இப்படி திருப்புறேன், அது வந்து போஸ்டீரியர் பெல்விக். ஓகே, ஸ்ட்ரெயிட் அப்படின்னு நான் சொல்றேன். இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு தெரியும், நான் பார்த்தேன், எனக்கு தெரியும் இந்த பொசிஷன் கரெக்டு எக்ஸ்பீரியன்ஸ்னா வெயிட்ஸ் டெக்னிக் வெயிட்ஸ் டேர்ம்ஸ் மேட்டர் இல்லை. நியூட்ரல் ஸ்பைனஸ் சொன்னால் அவங்க நியூட்ரலாக என்னன்னே தெரியாது. உங்களுக்கு தெரியும் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு. அதுலேருந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்ட்ஸ் தேவைன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. கையை வச்சு கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளுங்க அப்படின்னு சொல்லிடலாம். சில பேர் ஸ்பெஷலாக மென்னுக்குலாம் அப்படி கொடுத்துடலாம், இன்னும் வந்து டச் பண்ணுங்க, இட்ஸ் நாட் ஐடியல். ஸோ அவங்க வந்து அந்த ஆர்ட்ஸ் பொசிஷன் காமிக்கலாம், இல்லைன்னா நீங்களே அதை பெர்ஃபார்ம் பண்ணி காட்டலாம். நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இப்படி வாங்க அப்படின்னு சொல்லலாம், இப்போ புஷ் பண்ணுங்க, ஆர்ட்ஸ் இந்த இடத்துல ஒரு ஆர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆர்ட்ஸ் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு புரியல அப்படின்னா கேட்டன் கேமரா கூட கொடுத்துருக்காங்க நீங்கள். ஸோ கேட்டன் கேமரா இந்த கொஸ்டினில் போயிட்டு நிறுத்திட்டு ஆர்ட்ஸ் பண்ணுங்க, இது வந்து கொஸ்டின் எடுத்துக்கிட்டு ஆர்ட்ஸ் பண்ணி மேலே பார்த்தோன்னா இது ஒரு ஆர்ட்ஸ் இருக்கும், இதே ஆர்ட்ஸை ஸ்குவாட்டில் கொண்டு வாங்க. ஸோ அந்த ஆர்ட்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்போ பேக் ஸ்க்வீஸ் பண்ணுங்க, கியூஸ் தான் கியூ. ஒரு சில இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மெத்தட் இல்லை. நீங்கள் உங்களுக்கு எது எக்ஸ்பிளைன் எது சொன்னா அவங்களுக்கு புரியுதோ அதை பண்ண வேண்டாம். ஒன்று வேர்பலாக பேசி சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க, செட் ஆகலையா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க. அதுவும் செட் ஆகலைன்னா ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட் வச்சு புஷ் பண்ணி, இப்போ முன்னாடி வந்து முன்னாடி இல்லை ஆக்சுவலி ஒரு டபுள் ராட் மாதிரி இருக்கும், அந்த ராடை வந்து பின்னாடி வச்சுக்கூட அவங்க வந்து இந்த லம்பார் சிஸ்டம் மீதி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த ராடை முதுகில் வச்சுட்டு இந்த இடத்துல இருக்கணும். ஸோ இந்த இடத்துல கேப் இருந்து இருக்கணும் இங்கே லோ பேக்கில். அந்த கேப் இல்லைன்னா அந்த ராடை வச்சு ஸ்ட்ரெஸ் பண்ணி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது எது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஓகே, ஓகே. ஸோ ப்ரீதிங் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வெயிட் பெல்ட் எல்லாரும் வந்துட்டு இப்போ ஜிம்மில் பார்த்தோன்னா நிறைய பேர் ஒரு செட் ஆஃப் பாடி பில்டர்ஸ் வருவாங்க, பெல்ட்டை கலட்டவே மாட்டாங்க. பெல்ட்டை அப்படியே போட்டுட்டு ஃபுல்லாக அப்படியே சுற்றிருப்பாங்க. கம்மி வெயிட்டும் யூஸ் பண்ணுவாங்க, ஹெவி வெயிட்டும் யூஸ் பண்ணுவாங்க. பட் என்ன அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தோன்னா தே ஆர் நாட் ட்ரைனிங் தி அப்டாமினல் மசில்ஸ். நிறைய பேர் வீட்டிலேருந்தே கொண்டு வந்துடுவாங்க பெல்ட்டை, ஸ்டிஃபாக அந்த ரிஜிடாகவே இருப்பாங்க. ஏன்னா பேக் பெயின் வந்து பயந்து அந்த பயத்துலேயே அவங்க வந்து அதை சில பேர் எடுக்க மாட்டாங்க. சில பேர் வந்துட்டு நான் அது போட்டோன்னா ஹெவியாக லிஃப்ட் பண்ணுறேன் அந்த ஃபீல்டை அதை மாற்றவே மாட்டாங்க. என்னன்னா அந்த மெயின் ட்ராபேக் என்னன்னு பார்த்தோன்னா யூ வில் நாட் ட்ரெயின் தி அப்டாமினல் மசில்ஸ் டு ஒர்க் ஆன் இட்ஸ் ஓன். ஒர்க் ஆன் இட்ஸ் ஓன்னு சொல்கிறத விட ஒர்க் வித் பார்ட்னர்ஷிப் வித் அதர் மசில்ஸ். இந்த மசில் கான்ட்ராக்ட் ஆகும்போது ஐ ஷுட் கான்ட்ராக்ட், இந்த லோ பேக் எப்படி இருக்கும்போது ஐ ஷுட் கான்ட்ராக்ட். அதெல்லாம் யூ வில் நாட் ட்ரெயின் இட். இட் வில் ஒன்லி நோ வெயிட் புஷ் பண்ணாலே there is a implement here, அதுக்கு against I should push and create pressure. So that will be a problem when you try to lift anything outside of the gym. திடீர்னு சடனாக ஐடியா லிஃப்ட் பண்ணும்போது chances are that you don't know how to manage that pressure. ஏன்னா லைட் வெயிட்ஸில் பண்ணுறதுனா ஐ மீன் ஹெவி வெயிட்ஸ் அப்போ யூஸ் பண்ணால் ஓகே. சின்ன வெயிட்ஸ் எல்லாத்துக்குமே கூட அதே பண்ணிட்டு இருக்கும்போது sort of you are not training those muscles to learn on its own. But actually பார்த்தோன்னா பெயின் சைன்ஸ் வைஸ் பார்த்தோன்னா it does not make a huge difference.
எல்லாருக்கும் அந்த மாதிரி இன்ஜுரி ஆகுது இல்லை. அதே நேரத்தில் இது பண்ணால் இப்போ பெல்ட் கட் போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் பெயின் வராமையும் இருக்குது. ஆனால் பெல்ட் யூஸ் பண்ணாமல் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கும் சும்மா ரேண்டாமல் வீட்டில் போய் ஏதாவது தூக்கும்போது முதுகு பிடிச்சிக்கும். ஸோ தெர் இஸ் நோ ஹார்ட் சயின்ஸ். ஓகே, வெயிட் பெல்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டு மெயின்டைன் இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர். அப்டாமன் ரீஜனில் ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வெயிட் பெல்ட் யூஸ் பண்ணுறோம். வேற வெயிட் belt when performing exercises that place stress on the lower back and during sets that involve near maximal or maximal weights. Spine எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி எக்ஸசைசஸ் இருக்கோ அதே நேரத்தில் ஹெவி ஆர் நியர் ஹெவி லோட்ஸ் யூஸ் பண்ணும்போது யூ கேன் யூஸ் அ வெயிட் பெல்ட் அப்படின்றாங்க. வெயிட் பெல்ட் இஸ் நாட் நீடட் ஃபார் எக்ஸசைசஸ் தட் டூ நாட் ஸ்ட்ரெஸ் த லோவர் பேக் ஆர் ஃபார் தோஸ் தட் ஸ்ட்ரெஸ் த லோவர் பேக் பட் இன்வால்வ் வெரி லைட் லோட்ஸ். லோ பேக்கை ஸ்ட்ரெஸ் பண்ணணும் ஆனால் கம்மி லோட்னா அதுக்கு தேவையே இல்லை. ஸ்குவாட்ஸ் பண்ணுறோம் விச் லோட் த ஸ்பைன் பட் 10 கிலோ வச்சு தான் பண்ணுறோம்னா அதுக்கெலாம் வந்துட்டு வெயிட் பெல்ட் யூஸ் பண்ணுறது தேவையில்லை. Drawbacks to weight belt use is wearing belt too often reduces opportunity for the abdominal muscle to be trained. Okay, இது வந்துட்டு ஒரு பீரியட்ல வந்துட்டு காலேஜ் செக்னு ஒரு ட்ரெயினர் இருந்தார். அவர் என்ன சொல்றது, பெல்ட்டே யூஸ் பண்ணக்கூடாது, பெல்ட் யூஸ் பண்ணா ப்ராப்ளம் இதாகிடும் அதாகிடும் மசில் வீக் ஆகிடும் கோர் வீக் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி போச்சு. அந்த இண்டஸ்ட்ரியே ஒரு சைடில் போச்சு. அப்போ வந்துட்டு வெயிட் பெல்ட் இஸ் பேடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிட்டு டிஃபிகல்ட்டான செட்ஸ் ஹெவி செட்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. பவர் லிஃப்டர்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுங்க. ஜென்ரல் கிளைண்ட்ஸ் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணாதவங்க you need not use it unless you are going for very heavy sets. Yes. Okay, spotting. So இதெல்லாம் பார்த்தாச்சு, பெல்ட் எல்லாம் இம்ப்ளிமெண்ட்ஸ், பொசிஷன், ப்ரீதிங் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கூட ஸ்பாட்டிங் ஒரு பார்ட்னர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தாங்கன்னா அவங்க எப்படி எந்த பொசிஷன் இருக்கணும், எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்கணும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஆல் தட் we want to see. ஸ்பாட்டர் யாருன்னு பார்த்தோம்னா இஸ் someone who is helped in assisting execution of the exercise. அந்த எக்ஸசைஸை எக்ஸிக்யூட் பண்ணும்போது he should be helping. at the same time athlete வந்து இன்ஜுரியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சனாக இருக்கிறது தான் ஸ்பாட்டர். ஆனால் ஸ்பாட்டரோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபஸ்ட்டு சேஃப்டி ஆஃப் தி அத்லீட். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அசிஸ்ட் இன் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த எக்ஸசைஸ் எல்லாமே. ஸ்பாட்டர் மே ஆல்சோ சர்வ் டு மோட்டிவேட் தி அத்லீட். ஆப்வியஸாக புஷ் பண்ணும்போது கொஞ்சம் டல்லாக கொஞ்சம் டவுனாக போகுதுன்னா ஈ கேன் மோட்டிவேட் சியர் பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ணலாம் அண்ட் ஹெல்ப் வித் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபோர்ஸ்ட் ரெப்பிடேஷன்ஸ். ஸோ பார்ட்னர் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு பால் இங்கேயே நிற்கிது போகல அப்படின்னா யூ கேன் கிவ் லிட்டில் பிட் ஆஃப் அசிஸ்டன்ஸ் டு ஹெல்ப் வித் த எக்ஸசைஸ். கம்ப்ளீஷனில் அந்த சேஃப்டி மட்டுமே பார்க்கக்கூடாது. சம்டைம்ஸ் எனக்கு ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் லோட் இருக்குது, நம்ம 5 to 10% ஹெல்ப் கொடுத்தனா அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் செஷனுக்கு அடாப்டேஷன் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினா யூ கேன் கிவ் தட் லோட். ஆனால் அதே வந்துட்டு ஓவராக எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, நான் 40 to 50% நான் தான் பண்ண போகிறேன்னா யூ கேன் டெல் ஹிம் ஸ்டாப். ஓகே, primary responsibility of spotter is the safety of the athlete. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டர் யூஸ் பண்ணுறது ஃபார் டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் பெர்ஃபார்ம் அண்ட் எக்யூப்மெண்ட் இன்வால்வ். ஃப்ரீ வெயிட் எக்ஸசைசஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எஸ்பெஷலி பார் மூவிங் அபவ் த ஹெட், இதுக்கும் பார் மூவிங் அபவ் த விச் இஸ் ஷோல்டர் ப்ரெஸ், அதுக்கும் நம்ம வந்து பார்ட்னர் யூஸ் பண்ணலாம். பொசிஷன் பிஹைண்ட் ஆஃப் த பேக் ஸ்குவாட்டு அதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட் ஆஃப் த ஷோல்டர்ஸில் பார் இருக்குது விச் இஸ் ஃப்ரண்ட் ஸ்குவாட் அதுக்கு யூஸ் பண்ணலாம். பெஞ்ச் ஓவர் த ஃபேஸ் பெஞ்ச் ப்ரெஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சேலஞ்சிங்கான மூவ்மெண்ட்ஸ். இதுக்கு வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸ்குவாட்டு, ஷோல்டர் ப்ரெஸ், ஃப்ரண்ட் ஸ்குவாட், பேக் ஸ்குவாட், பெஞ்ச் ப்ரெஸ், இது எல்லாத்துக்கும் வந்து 1 or 2 ஸ்பாட்டர்ஸ் இருக்கிறது சேஃபர். அதே மாதிரி டம்பிள் வந்துட்டு ஸ்பாட்டிங் ஸ்கில்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா there is 2 implements. பார் வந்து ஒரே ஒரு பார் தான், டம்பிள் வந்து 2 implement. ஸ்பாட்டிங் ரிக்வயர்ஸ் ஈவன் மோர் ஸ்கில். பவர் எக்ஸசைசஸ் ஸ்பாட்டே பண்ணக்கூடாது. க்ளீன் ஸ்நாட்ச் பண்ணும்போது பக்கத்துலேயே நிற்கக்கூடாது. ஏன்னா இட் இஸ் டேஞ்சர் ஃபார் போத் தி அத்லீட் அண்ட் த ஸ்பாட்டர்.
தப்பா பண்ணனா பின்னாடி போட்டோம்னா நீங்க தான் பின்னாடி நினைப்பீங்க. அவங்க எப்படி பவர் எக்ஸசைஸ்லாம் பார்த்தோன்னா சேஃப்டி எப்படி பார்க்கணும்னா சின்ன வெயிட்ல கம்மி வெயிட்லயே சப்போஸ் அவங்க கீழே விடுறதா இருந்தா அவங்க எப்படி எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி தரணும். அதை மட்டும் தான் வந்து பவர் எக்ஸசைஸ் பண்ணணும் தவிர்த்து யூ கேனாட் ஸ்பாட் பவர் எக்ஸசைஸ். இது வந்து சிஎஸ்சி எக்ஸசைஸ். லோக்கல் ஜிம்ஸு இப்போ பழைய பவர் லிஃப்டிங் வெயிட் லிஃப்டிங் கோச்சஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயுமே வந்துட்டு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இருக்காது. நல்லா பவுன்ஸ் பண்ணுற மாதிரி பம்பர் பிளேட்னா அந்த ரப்பர் பிளேட் இருக்கும், நாலேருந்து தூக்கி போட்டாலும் ஒன்றும் ஆகுது. அந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. சென்னையில் இருக்கும், திருச்சியிலலாம் இருக்காது. ஆனால் திருச்சியில் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் வெயிட் லிஃப்டிங் டீம் இருக்குது. நிறையா நேஷனல் மெம்பர்ஸ் அவங்களாம் பார்த்து நான் இரும்பு பிளேட் வச்சுட்டு பண்ணுவாங்க. 2 பேர் சைடில் நிற்பாங்க. ஸ்நாச் பண்ணதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இந்த சைடு அந்த சைடு. ஏன்னா மேலே வந்து போட்டோம்னா டேமேஜ் ஆகிடும் ஃப்ளோரிங். ஐம் டெல்லிங் தி சினாரியோ. ஐடியல் வே வந்துட்டு பெஸ்ட் பம்பர் பிளேட்லாம் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் வந்துட்டு தைரியமாக விடலாம். ஆனால் சினாரியோ ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாததுனால, பம்பர் பிளேட்ஸ் இல்லாததுனால நிறைய பேர் they will use spotters in power exercises also. So spotting வந்து இப்போ ஃபர்ஸ்ட் overhead exercises and those with bar on the back or front. overhead exercise பார்பல் பின்னாடி இருக்கு, பார்பல் முன்னாடி இருக்கு. இந்த மூணுத்துக்கும் என்ன மாதிரி ஸ்பாட்டிங் இருக்குன்னு பார்த்தோன்னா, promote the safety of the lifter, the spotter and others nearby. Overhead exercises and those involving the bar on the back or front should be performed inside a power rack. Power rack தெரியும்ல, ஸ்குவாட் வந்து உள்ள அந்த சேஃப்டியோட பின்னோட சேர்ந்து பண்ணுவோம், புரியுமா? இதுதான் பவர் ரேக். ஓகே, இதுக்குள்ளே இருந்து பண்ணணும். இதுதான் வந்து கிராஸ் பார்ஸ் ஒரு இதுன்னு சொல்லுவாங்க, சேஃப்டி பின்ஸ். ஸோ இதுக்குள்ளே இருந்து பண்ணணும்னா சேஃப்டி. ஸோ ஸ்குவாட்டு, ஃப்ரண்ட் ஸ்குவாட்டு அண்ட் ஷோல்டர் ப்ரெஸ் எல்லாமே இதுக்குள்ளேருந்து பண்ணோம்னா எல்லாருக்கும் சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் வந்து பவர் ரேக். ஓகே, perform inside a power rack with the crossbars in place. Crossbars தான் அந்த சைடில் அந்த கீழே இருக்கிறது அதிக crossbar சொல்லுவாங்க. எதை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த சேஃப்டி பின்னுவாங்க, இன்னொரு crossbar வாங்க. ஓகே, பிளேட்ஸு, பாரு, லாக்கு, இந்த வெயிட்ஸ் பிளேட்லாம் வைக்கணும்ல, அது பேர் வெயிட் ட்ரீ. சரியா, இது எல்லாமே தூரத்தில் இருக்கணும். ஸோ தட் சேஃப்டி இஸ் ப்ரையாரிட்டைஸ்ட். Spotter or spotters must be at least as strong and tall as the athlete. குள்ளமான ஒரு கை வந்துட்டு பெரிய டாலான ஒரு ஆத்லீட் ஸ்குவாட் பண்ணா முடியவே முடியாது. ஷோல்டர் ப்ரெஸ்லாம் அவனே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் அவங்க மேலே இருந்து புஷ் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஹைட் இருக்கணும் கம்பேர்ட் டு த அத்லீட் அண்ட் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த அவங்க பண்ணுறதோட ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும். அவுட் ஆஃப் த ரேக் எக்ஸசைசஸ். ஸோ இந்த ரேக்குள்ளே பண்ணாத எக்ஸசைசஸ்லாம் பார்த்தோன்னா லஞ்சஸ், ஸ்டெப் அப்லாம் அதுக்குள்ளே பண்ண முடியாது சேஃபாக, ஏன்னா பேலன்ஸ் மிஸ் ஆகும், அதெல்லாம் இருக்குது. Out of the rack exercises with heavy loads can result in serious injuries. These exercises should be executed only by well-trained and skilled athletes and spotted by professionals. Okay. Spotting over the face. Over the face nale bench press. Okay. Spotting over the face, it is important for the spotter to grasp the bar with an alternative grip. So bench press பண்றோம்னா நம்மளே வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட் gripல தான் வந்துட்டு ரிசீவ் பண்ணி கொடுக்கணும்.
கீழே பெஞ்சில் படுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குறதுல திஸ் இஸ் அ சேஃபர் பொசிஷன் டு கிவ். அதே மாதிரி ஒரு சில எக்ஸசைஸுக்கு வந்து கர்வ் ட்ரெஜெக்டரி இருக்கும். ஸோ படுத்துட்டு லைன் ட்ரைசெப்ஸ்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வராது, ஒரு கர்வ் மாதிரி இருக்கும். இங்கே போயிட்டு திருப்பி இந்த கர்வ்லேயே திருப்பி ரிட்டர்ன் ஆகும். லைன் ட்ரைசெப்ஸு, பார்பிள் புல் ஓவர், இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் ஒரு கர்வ் இருக்கும். அதுலலாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பார் எடுத்து கொடுக்கும்போது ஆல்டர்னேட் கிரிப், சரியா? அதுக்கப்புறம் பண்ணும்போது ப்ரோனேட்டடோ சூப்பர்னேட்டடோ சொல்லுவாங்க. சூப்பர்னேட்டட் கிரிப்பில் ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ அந்த கர்வில் பண்ணும்போது நம்ம இங்கேருந்து இப்படி வாங்கி இப்படி ரிசீவ் பண்ணோம், ஐ மீன் அது கைட் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் கொடுக்கும்போது ஆல்டர்னேட் கிரிப்பில் தான் கொடுக்கணும். அதே மாதிரி ரிட்டர்ன் ரிசீவ் பண்ணும்போதும் ஆல்டர்னேட் கிரிப்பில் ரிசீவ் பண்ணணும். Establish a solid wide base of support. நம்ம வந்து ஸ்பாட்டர் வந்து நம்ம வைட் பேஸ் ஆஃப் சப்போர்ட் இருக்கணும், நியூட்ரல் ஸ்பைன்ல இருக்கணும். ஓகேயா? ஸோ டம்பல் ஸ்பாட்டிங் பார்த்தோன்னா மெயினாக முக்கியமான பாயிண்ட், இப்போ ஷோல்டர் ப்ரெஸ்ஸு பெஞ்ச் ப்ரெஸ்லாம் பண்ணும்போது எல்போலேருந்து ஸ்பாட் பண்ணுவாங்க, எல்போலேருந்து அப்படி தூக்குவாங்க. அது இட் இஸ் நாட் கன்சிடர்ட் சேஃப். பெட்டர் வந்து ரிஸ்ட்ரி கிட்ட போயிடுது. ஏன்னா எல்போலேருந்து புஷ் பண்ணோம்னா சம்டைம் பேலன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா ஃபேஸ்லேயே அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு பெட்டர் வந்து ரிஸ்ட் கிட்ட போயிடுறது சேஃபர். அதுதான் வந்து மெயின் பாயிண்டாக இருக்கும் ஸ்பாட்டிங் டம்பிள் எக்ஸசைசஸில். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்பாட் ஆஸ் க்ளோஸ் டு தி டம்பிள் அஸ் பாசிபிள் ஆர் இன் அ ஃபியூ எக்ஸசைசஸ் டு ஸ்பாட் தி டம்பிள் இட் செல்ஃப். ஸோ டம்பிளே பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா மேலே இருந்து. ஸ்பாட்டிங் டம்பிள் மூவ்மெண்ட்ஸ் பை பிளேசிங் ஹேண்ட்ஸ் ஆன் தி அத்லீட்ஸ் அப்பர் ஆர்ம் ஆர் எல்போ மே லீட் டு இன்ஜரி. அப்பர் ஆர்ம்னா இதுதான் அப்பர் ஆர்ம், இதுதான் அப்பர் ஆர்ம், இதுதான் லோவர் ஆர்ம்னு சொல்லுவாங்க. இங்கே பிடிச்சி நீங்கள் வந்து ஸ்பாட் பண்ணலாம் இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஆத்லீட்டோட எல்போ கொலாப்ஸ் ஆகி ஸ்பாட்டர் will not be in a position to stop the dumbbell from striking the athlete's face or chest. Okay. Spotting at the forearms near the wrist is a safer technique. So wristல இருந்துச்சுன்னா உள்ள forearms தான் நம்ம வெளியே புஷ் பண்ணிடலாம். For some exercises such as dumbbell pullover and overhead dumbbell triceps, it is necessary to spot the hand. So இந்த டம்பிள் வந்து இப்படி புல்லோவர் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து கை டம்பிளோட சேர்த்து அவங்க கையில் தான் வச்சுருக்கோம் சப்போஸ் ஸ்பாட் பண்ணுறதா இருந்தால். ஓகே, பவர் எக்ஸசைசஸ் டூ நாட் ஸ்பாட் பவர் எக்ஸசைசஸ், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸே வரும். பவர் எக்ஸசைசஸ் வந்து எப்படி ஸ்பாட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. இட் இஸ் நாட் அட்வைஸ்ட் in power exercises. Instead of spotting, the strength and conditioning coach should teach the athletes how to get away from the bar. Bar வந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்னு நம்ம முன்னாடியே சொல்லி தந்துடணும். ஓகே, spotting power exercises is dangerous to both the spotter and the athlete. ஸோ பார் வந்து இப்போ க்ளீன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், க்ளீன் பண்ணி மிஸ் ஆகுதுன்னா சான்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு பார் வெயிட் வந்து முன்னாடி தான் விடும், சரியா? ஸோ அது வந்துட்டு புஷ் த அப்படி சப்போஸ் இப்படி முன்னாடி போச்சுன்னா முன்னாடி போகுதுன்னா பார் முன்னாடி தள்ளிட்டு நம்ம வந்துட்டு எஸ்கேப் ஆகணும். அது வந்து க்ளீன் வேரியேஷன். when they miss the bar in front, they should push the bar away. push the bar away, தள்ளி விட்டுருணும். அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். அதே மாதிரி ஸ்நாட்ச் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து இங்கேருந்து இருக்கிறோம், அது நம்மளை பாரி நம்ம பின்னாடி தள்ளிட்டு போகும். அப்படி இருக்கும்போது பின்னாடி தள்ளிட்டு we should jump forward. when they miss the bar behind the head, they should release it and jump forward. Snatch variation. Okay. So இப்போ number of spotters பார்த்தோம்னா determined by load being lifted and the experience and ability of the athlete and spotter. So athlete experience, spotter experience ஏற்ற மாதிரி தான் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். லோடு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நிறைய ஹெவி லோடு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா இன்னொரு ஸ்பாட்டர் கண்டிப்பாக தேவை, சம்டைம்ஸ் ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அத்லீட்டால ஹேண்டில் பண்ண முடியும், ஸ்பாட்டரால ஹேண்டில் பண்ண முடியும்னா இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் ஒன் ஸ்பாட்டர். ஏன்னா ரெண்டு பேர் இருக்கும்போது மிஸ்கம்யூனிகேஷன் நிறைய நடக்கும். ஓகே, ஒருத்தன் வந்துட்டு புடிங்கணும், இன்னொருத்தன் விடணுமா, முடிஞ்சிடும். அது நடுவில் அத்லீட் வந்து அவன் வேற என்ன சொல்லுவான், முடியலன்னுவான், இல்லைன்னா விட்டுருவான், விட்டுரு என்னால் பண்ண முடியும் அப்படின்வான். அது வந்துட்டு நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வி ஷுட் நான் ப்ரிஃபர்ட் வந்து ஒன் ஸ்பாட்டர் தான். பட் 2 or more spotters must coordinate the action with the athlete. ஸோ ரெண்டு ஸ்பாட்டர் மேலே இருந்தால் ஆத்லீட்டோட கோஆர்டினேட் பண்ணிகிட்டே இருக்கும். As the number of spotters increase, so does the chance of error in timing. Okay.
கம்யூனிகேஷன் பிட்வீன் athlete and spotter. It is responsibility of the athlete and the spotter. ரெண்டு பேருமே முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிடணும். நான் இது சொல்லுவேன் அப்படின்னா விட்டுரு, இல்லைன்னா வந்துட்டு அப்படி எப்படின்னா before the set begins, the athlete should tell the spotter how the bar will initially be handled. எத்தனை எப்படி பார் எங்க கொடுக்கணும், நான் எத்தனை ரெப்பு பண்ண போறேன், எல்லாத்தையும் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். will be performed and when he or she is ready to move the bar. But ideally, நிறைய இடத்துல வந்து it is not practically possible. ஏன்னா நம்ம 5 ரெப்பு பிளான்ல வைப்போம், ஆனால் 3 ரெப்பு தான் போகும். சம்டைம்ஸ் 5 பண்ணுவோம், அதுக்கப்புறம் 7 8 போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில கியூஸ் நம்ம வந்து முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிடலாம். பேசிக்காக அவங்க பிரெத் போர்டை மிஸ் பண்ணாமல் அவங்களுக்கு பேச வைக்காம நம்ம ஏதாவது சில இடத்துல எஸ் நோ சின்ன சின்ன வேர்ட்ஸாக வச்சுக்கிட்டோம்னா பெட்ரு. இன்னொரு ரெப் பண்ணுறியா, ஓகே. அவன் சொல்ல முடியாது நான் இன்னும் 2-3 ரெப் பண்ணுறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடாது. பார் வெயிட்டோட வச்சுக்கிட்டு இட் ஷுட் பி ஏபிள் டு நம்ம கேட்குற கேள்வி வந்து இட் ஷுட் மேக் ஹிம் டாக் லெஸ். கொஞ்சம் பேசினா பிரெத் அந்த கால் செல்வா மனிதர்களுமே போயிடும். பிரீத் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கஷ்டமாயிடும். ஸோ அவன் மினிமலாக பேச வச்சுட்டு அவன்கிட்ட கியூஸ் என்ன பண்ணுறியா, ஓகே எஸ் நோ, இல்லைன்னா கண்ணை சிமிட்டுற மாதிரி ஏதாவது ஒரு கியூஸ் நீங்களே முன்னாடி பேசி வச்சுக்கணும். ஓகே. Some athletes may want the spotter to provide the lift off பார்க்கலாம். ஸோ லிஃப்ட் ஆஃப் என்னன்னா பார்பிள் பெஞ்ச் பிரஸ் அந்த ரேக்ல இருக்கு, அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் கொடுத்து அந்த பொசிஷனை நிறுத்துறோம் பாருங்க. அதுக்கப்புறம் கையை நம்ம ஸ்பாட்டர் எடுத்துருவோம். அந்த இதுதான் வந்து லிஃப்ட் ஆஃப்னு சொல்றது. சில பேர் வந்துட்டு லிஃப்ட் ஆஃப் அவங்களே பண்ணிப்பாங்க. அவங்க 4 ரேக்லேருந்து எடுத்து அவங்களே நிறுத்தி அவங்களே பண்ணி முடிச்சுட்டு அவங்க ரிசீவ் பண்ணிக்கோன்னு சொல்லிடுவாங்க. ஒரு சில அத்லீட்ஸ் வந்து எனக்கு ஷோல்டர் பெயின் இருக்குது, எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னு. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து நிறுத்தணும். நிறுத்ததுக்கப்புறம் அவங்க ஒரு பொசிஷனில் போய் நிறுத்துவாங்க. அப்போ பேக்கில் போய் நிறுத்திட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கை எடுத்துடணும். அப்புறம் அவங்க ஒரு 4 ரெப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கோன்னு சொன்னா நம்ம எடுத்துக்கணும். ஓகே. அந்த term lift off refers to moving the bar from upright support. So benchல இருக்கிற சப்போர்ட்ல இருந்து எடுத்து position in which the athlete can begin the exercise. Some athletes may want the spotter to provide a lift off, others don't. If needed, the athlete and spotter need to agree in advance on a verbal sign. Okay, up, இல்லைன்னா 3, 2, 1, go, இல்லைன்னா 1, 2, 3, go, whatever. அந்த மாதிரி ஒரு முன்னாடி அக்ரி பண்ணி வச்சுக்கணும். When 2 spotters are involved and the athlete wants a lift off, as in a bench press, one spotter should assist with the lift off and then quickly move to the end of the bar. So if 2 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தன் என்ன இருக்கான், 2 ஸ்பாட்டர்ஸ் இருந்தாங்க பெஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஸ்பாட் வந்துட்டு சைடில் நிற்பான், இன்னொருத்தன் லிஃப்ட் ஆஃப் கொடுத்துட்டு அந்த சைடில் போய் நின்றுவான். ஸோ 2 பேரும் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணும்போது 2 பேரும் ரிசீவ் பண்ணி பேக்கில் வச்சுருவாங்க. ஐடியல் சினாரியோ இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஒருத்தன் வந்து எப்பவுமே முன்னாடி தான் இருக்கும். அதுதான் சேஃபஸ்ட் பெட்டர் வே. பட் இவங்க சில ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருக்காங்க, அதை மாற்றக்கூடாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ 2 பேர் இருக்கிறாங்க பெஞ்ச் ப்ரெஸ்க்கு அப்படின்னா ஒருத்தர் ஏற்கனவே அந்த சைடில் இருக்கணும், இன்னொருத்தன் லிஃப்ட் ஆஃப் கொடுத்துட்டு அவன் ஓகே சொன்னதுக்கப்புறம் அந்த சைடில் போயிட்டு இருக்கணும். ஓகே. If 2 spotters are used, both should help the athlete replace the bar back onto the support. So 2 பேரும் ரீப்ளேஸ் பண்ணும்போது 2 பேரும் சேர்ந்து ரீலாக்ட் பண்ணிடலாம். Amount and timing of spotting assistance. Knowing how much and when to help an athlete is an important aspect. சில பேர் வந்துட்டு அந்த அத்லீட்னாலே முடியும், ஆனால் சம்டைம்ஸ் ஸ்பாட்டர் வந்துட்டு அவசரப்பட்டு தூக்கி விட்டுருவாங்க. அது செஷனோட குவாலிட்டி, செட்டோட குவாலிட்டி, மைண்ட் செட் ஆஃப் த அத்லீட் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். என்கிட்ட இருந்துச்சா ஏன்டா நீ தொட்ட அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடும் அவங்களுக்கு. நீ தொல்லனா நான் பண்ணியிருக்கேன். அது வந்து அவங்க வீக் ஃபுல்லாக ஓடும் சில பேருக்கு. அதுவும் ஸ்பெஷலாக பவர் லிஃப்டர்ஸ்க்கு. அது நான் பண்ணனா இல்லை அவன் ஹெல்ப் பண்ணானா, அவன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணான், அதெல்லாம் நீ கான்ஸ்டன்டாக எப்படி பார்க்கணும்னா எவ்வளோ % ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்பான் ஸ்பாட்டர்ஸ்ட்டு போயிட்டு, அவர் ட்ரெயினர்ஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ அந்த அவனால முடியுதா இல்லையா, அவன் கெப்பாசிட்டி இருக்கா இல்லைன்னா அது வந்து அவன் ஜட்மெண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். ஸோ பண்ண யூ வில் நோ. ஓகே வந்து நிற்கிது ஆனால் ரொம்ப ஸ்லோவாக பார் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா பண்ணி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாலே சம்டைம்ஸ் பார் மூவ் ஆகிடும். அது யூ ஷுட் நோ ஆஸ் அ ஸ்பாட்டர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணணும். நோயிங் ஹவு மச் அண்ட் வென் டு ஹெல்ப் அன் அத்லீட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். எவ்வளோ ஹெல்ப் பண்ணணும், எப்போ ஹெல்ப் பண்ணணும், அது 2மே அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும்.
most athletes typically need just enough help to successfully complete the repetition. அந்த ஸ்டிக்கிங் பாயிண்ட்டை தாண்டி இல்லைன்னா லாக் அவுட் ஃபேஸில் கொஞ்சம் அந்த 5-10% ஏதாவது ஒரு லைட்டாக தூக்கிவிட்டால் போதும். இந்த ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் தூக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் இங்கேருந்து இங்கே நிற்பான், அந்த இடத்துல ஒரு 2 சென்டிமீட்டர் தூக்கினா போதும், அதுக்கப்புறம் அவனே பண்ணிடுவான். சம்டைம்ஸ் at the first indication that a rep will be missed, the athlete should quickly ask or signal the spotter for help. அவனால முடியலன்னு தெரிஞ்சுட்டனா உடனே நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணிடலாம். ஸ்பாட்டர்கிட்ட முடியல ஏதாவது ஒன்று ஒரு முன்னாடியே பேசி வச்சுக்கலாம். To provide the amount of assistance needed. If the athlete cannot complete the repetition, the athlete should immediately tell the spotter to take it. வெயிட் எடுத்துங்க அப்படின்னு athlete வந்து சொல்லிடலாம். The spotter should take the bar from the athlete quickly and smoothly. So smooth, suddenly எடுத்துடக்கூடாது, ஸ்மூத்தாக அப்படியே பார் எடுத்துடணும். Try to avoid abrupt changes in the amount of load being handled. அவன் 100 கிலோ வெயிட் புஷ் பண்ணிட்டு இருக்கான், சடனாக 0 ஆக்கிடுங்க, சும்மா கிராஜுவலாக தூக்கிடுங்க அப்படிங்கிறான். The athlete should try to stay with the bar until it is racked. ஸோ அவனால் முடியலன்னா கூட பார் அவன் புஷ் பண்ணிட்டு இருக்கான்னா கூட அந்த ரீராக் ஆகிற வரைக்கும் பார்பல்ல அத்லீட்டோட கை இருக்கும். சரியா? சம்டைம்ஸ் வந்து கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கொடுத்துருக்கான்னு நம்மளால 100 கிலோ எங்க அங்கிருந்து தூக்கி வைக்க முடியும். அவனால பண்ண முடியலன்னா கூட அவன் ஒரு 10-20% அவன் புஷ் பண்ணுவான். அதோட சேர்த்து நம்ம சேர்த்து மேலேருந்து நின்று புல் பண்ணிடலாம். ஸோ athlete should try to stay with the bar. இந்த பார் ரீராக் பண்ற வரைக்கும் அவன் கை இருக்கும். Spotting procedures may vary when excessively heavy loads are used. So, மண்ணாகிற மாதிரி போகும்போது இந்த ஸ்பாட்டிங் எதுவுமே ஒருத்தன் இந்த நின்றுட்டு சைடில் போயெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஸ்பாட்டிங்னு ஒருத்தன் நின்னான்னா கூட நிற்பான் ஃபுல்லாக. அவன் சென்டர் நின்றுட்டு தூக்கி பண்ணிட்டு இது பண்ணான். அதே 1 hour பவர் லிஃப்டிங் மாதிரி போயிட்டுன்னா அது ஒரு டீமே இருக்கும், ஒரு 2-3 பேர் இருப்பாங்க சப்போர்ட்டாக. ஏன்னா அது எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி லோட்ஸ். நம்ம பவர் நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன் பண்ணுற 1 hourக்கும் பவர் லிஃப்டர் பண்ணுற 1 hourக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் லெதாஜிக்காக கூட இருந்துடலாம், 60 கிலோ தானே நம்ம எப்படியும் தூக்கி வச்சிடலாம் ஒருத்தர் ஸ்பாட் லிஃப்டர். அங்கே ஒருத்தர் மிஸ் பண்ணோம்னா லைஃபே த்ரெட்டன் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு கையில் எல்போஸில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது, அதே மாதிரி ரிஸ்ட்டில் வச்சு சப்போர்ட் பண்ணுறது இந்த ஃபோட்டோவில் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் எக்ஸசைஸ் டெக்னிக் தான். அந்த டெக்னிக்கில் வந்துட்டு ஸ்டார்டிங் பொசிஷன் ஒன்று இருக்கும், எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும், ஃபினிஷிங் பொசிஷன் இருக்கும், நோசல்ஸ் இன்வால்வ் இருக்கும். அது எல்லாமே ஜஸ்ட் கோ த்ரூ இட். சம்டைம்ஸ் முடிஞ்சால் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட சும்மா அது ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸசைஸ் நேம்ஸ் முக்கியம். ஏன்னா எக்ஸாம்பிள் when you are doing seated row, which muscle is being used அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு seated row என்னன்னு தெரியலன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ எக்ஸசைஸ் பேர், அந்த மூவ்மெண்ட்டு, அந்த மசில் இன்வால்வ், இது எல்லாமே முக்கியம். ஓகேயா? ஸோ ஒரு மசில் அதே மாதிரி ஸ்பாட்டிங் எப்படி இருக்கணும், ஆல்டர்னேட் கிரிப்பு, அது எல்லாத்துக்குமே காமிச்சிருப்பாங்க. மெஷின் யூஸ் பண்ணுறது எப்படி, 4 hours ஸ்குவாட்டு, இதில் 2 ஸ்பாட்டர்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பொசிஷன் ஃபோட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி படிக்கணும். ஓகே, லஞ்சஸ்க்கு பார்த்தோன்னா இப்படி தான் ஸ்பாட் பண்ணுவாங்க. முன்னாடி போகும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே முன்னாடி போகணும், பின்னாடி வரும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போகணும். இதுதான் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் அவங்க சொல்கிற ஸ்டாண்டர்ட்ஸை வந்துட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சில விஷயம் நீங்கள் மாற்ற முடியாது. என்னதான் அவங்களுக்கே தெரியும் இப்படிலாம் ஐடியல் கிடையாது, நிறைய பேர் பண்ண மாட்டாங்கன்னு. பட் ஸ்டில் சேஃப்டின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரூல்ஸ் பார்க்கும்போது அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே யூ ஷுட் ஆன்சர். பவர் எக்ஸசைஸில் 2 வரும், ஒன்று புஷ் ப்ரெஸ், புஷ் ஜம்ப், 2 வரும். சரியா? அது 2த்துக்குமே வந்துட்டு 2 சிமிலர் மூவ்மெண்ட்டு. ஆனால் அதில் ஒரு கேட்ச் ஃபேஸ்னு ஒன்று இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
சரியா? ஸோ புஷ் ப்ரெஸ் பார்த்தோன்னா ஸ்லைட்டாக டிப் இருக்கும். ஓகேவா? இங்கே டிப் இருக்கும். இங்கே டிப் பண்ணிட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஷோல்டர் புஷ் பண்ணிடுவாங்க, லைட்டாக காஃப் மேலே கொடுப்போம். ஸோ இதுலேருந்து ஆரம்பிச்சு டிப் பண்ணி புஷ் அண்ட் ரிட்டர்ன். இது வந்து புஷ் ப்ரெஸ். புஷ் ஜர்க் என்னன்னா அதே டிப்பு மேலே போகும்போது அதே மாதிரி மேலே போவீங்க, ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்குவீங்க, கீழே இறங்கி ரிசீவ் பண்ணுவீங்க. அது வந்து ஜர்க். அதை வந்து ரெண்டுத்தையும் பக்கத்து பக்கத்தில் போட்டு காமிச்சா தான் உங்களுக்கு பெட்டராக புரியும். இது வந்து புஷ் ப்ரெஸ், இது புஷ் ஜர்க். இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன். இங்கே அதே சேம் ஸ்டார்டிங் பொசிஷன். இங்கே இதுவும் டிப்பு, இதுவும் டிப்பு. ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் லைட்டாக ஒரு டிப்பு. சரியா? அங்கேருந்து என்ன ஃபேஸ் போட்டிருக்கீங்க தெரியுதா? டிரைவ் நினைக்கிறேன். டிரைவா? ஸோ டிப்ல இருந்து டிப் ஆயிடுச்சு. இதுதான் வந்து புஷ் ப்ரெஸ், இது புஷ் ஜர்க். டிப் ஆயாச்சு. டிப்ல இருந்து டிரைவ் வந்து ஸ்லோவாக மேலே போறீங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே அந்த டிரைவ் ஃபோட்டோ பார்த்தோன்னா ரெண்டுமே ஹீல் வந்து தரையிலேருந்து மேலே வந்துருச்சு. இந்த கம்பேரிசன் இங்கே ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். இந்த டிரைவ்லேயே வந்துட்டு ஹீல் வெளியே வந்துருச்சு, இந்த டிரைவ்லேயும் ஹீல் வெளியே வந்துருச்சு. ஆனால் இந்த கேட்ச் ஃபேஸ் இருக்கு பாருங்க, கேட்ச் ஃபேஸ் புஷ் ப்ரெஸ்ல நீங்கள் போயிட்டு இப்படி மேலே போய் நிறுத்திடுறீங்க. முட்டி வந்து லாக். இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இங்கே டிப்பில் பெண்ட் ஆகுறதோட சரி, அதுக்கப்புறம் மேலே போகும்போது லாக் ஆகிடுது முட்டி. ஆனால் ஜர்க்கில் வந்துட்டு இங்கேருந்து ஆரம்பித்து புஷ் பண்ணி முடிகிறதுக்கு முன்னாடி திருப்பி கீழே இறங்கிடுது. ஸோ கேட்ச் ஃபேஸ் வந்து இங்கே கேட்ச் ஃபேஸ் வந்து முட்டி மடங்கி இருக்கும், இங்கே கேட்ச் ஃபேஸ் வந்து முட்டி லாக்ல இருக்கும். ஸோ கேட்ச் ஃபேஸ் வந்ததுக்கு அப்புறம் அதே பொசிஷன்ல இருந்து ஒரு ஸ்குவாட் மாதிரி, ஒரு குவார்டர் ஸ்குவாட் மாதிரி மேலே வந்துடும். இது வந்து புஷ் ப்ரெஸ், இது புஷ் ஜர்க். இதுக்கு ஏற்ற மாதிரி கூட கொஸ்டின்ஸ் வரும் சம்டைம்ஸ். ஓகே, ஏன் இந்த ரெண்டு டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா இதில் வந்துட்டு ஒரு அமௌண்ட் தான் நீங்கள் வெயிட் லோட் பண்ண முடியும். இது டிப் இருக்கிறதுனால இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லோட் புஷ் பண்ண முடியும். இது இன்னும் கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் பவர் பேஸ்ட் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ க்ளீன் ஸ்னாட்ச். ஸோ இந்த பார்த்தோம்னா க்ளீன் ஸ்னாட்ச்சில் இந்த ஷோல்டர் டு ஃபிஸ்ட் டு ஷோல்டர் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே எல்போ டு எல்போ டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறாங்க. மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்னாட்சோட கிரிப்பை மெஷர் பண்ணுறாங்க, டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் அகைன் அதை பேஸ் பண்ணி கிடையாது, இந்த பொசிஷனை பேஸ் பண்ணி தான், எங்கே பார் இடிக்கணுமோ அதை பேஸ் பண்ணி தான் ஆம் பொசிஷன். ஆக்சுவலாக வெயிட் லிஃப்டிங்கில் பண்ணுறது அப்படின்னா இதை ஆரம்பிப்பாங்க, எந்த பொசிஷனில் சூட் பண்ணனா அது எந்த டிஸ்டன்ஸில் வச்சுன்னா அது கரெக்டாக எனக்கு தேவையான இடத்துல வந்து இடிக்கிறோ அதுதான் வந்துட்டு ஸ்னாட்ச் கிரிப்பாக வைப்பாங்க. இந்த ஃபிக்ஸ்டாக வந்து எல்போ டு எல்போ, ஷோல்டர் டு ஃபிஸ்ட் எல்லாம் கிடையாது. எல்லாமே இண்டிவிஜுவல் இல்லையா? ஸோ அது கரெக்டெல்லாம் அது வைக்கவே முடியாது. ஸோ அவ்வளோதான்.